ஸ்வேதா மோகன் அவர்கள் அபிஷேகாவிற்கு பரிசு ஒண்ணு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் வாரம். இந்த வாரம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சூப்பரா பாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா அபிஷேகா அவர்கள் இருக்காங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பழைய பாடல பாடி உள்ளார இருக்கக்கூடிய ஜட்ஜஸையும் சரி, சிறப்பு விருந்தினர்களையும் சரி மிகப்பெரிய அளவுல வியப்புல ஆழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இதே மாரி போனீங்கன்னா ஃபைனல்ஸ் போயிருவீங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஸ்வேதா மோகன் மேம் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்பவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு பரிசு ஒண்ணும் குடுத்துருக்காங்க. அதுதான் மொபைல் ஃபோன். அது இம்மீடியட்டா ரெடி பண்ணதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அபிஷேகாவிற்கு இந்த ஒரு பரிசு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சிருந்திருக்காங்க. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்களோட ஃபேமிலி கிட்ட மிகப்பெரிய லெவல்ல ஃபோன் கிடையாது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. மேலும் இத குடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "கண்டிப்பா இப்ப நீ தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல செல்ல பிள்ளையா மாறியிருப்ப. அண்ட் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல போடு. அது மட்டும் இல்லாம நீ இன்னும் நெறைய கத்துக்க. அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா இந்த மொபைல் ஃபோன் உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த ஒரு கிஃப்ட்ட அபிஷேகாவிற்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அபிஷேகா இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்ட அதுவும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகா அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா பேஜ் இருக்கு. இருந்தாலுமே அவங்களால ரெகுலரா போஸ்ட் போட முடியல. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்கள்ட்ட ஃபோன் இல்லாதது தான். அந்த ஒரு விஷயத்த ஸ்வேதா மோகன் மேம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு மொபைல் ஃபோனா வாங்கி கொடுத்திருந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இதுக்கப்புறம் அபிஷேகா அவர்கள் அந்த ஒரு மொபைல் ஃபோன் மூலியமா அதிகமா பாடி வீடியோ போடுறது, அங்க செட்ல நடக்கிறத வீடியோ போடுறது அப்படின்னு அவங்களோட ரீச்சுக்கு உதவும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போகுது. ஸ்வேதா மோகன் அவர்களோட இந்த ஒரு செயல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்களோட 55வது படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே தனுஷ் ரசிகர்கள் பயங்கர ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் அவர்கள் ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படத்தோட பூஜை சமீபத்தில நடைபெற்று முடிஞ்சிருக்கு. படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகியிருக்கு. குறிப்பா இந்த ஒரு படத்துல மம்முட்டி அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போறாராமா. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் மம்முட்டி அவர்களுக்காக ஒரு கேமியோ ஒண்ணு மலையாளத்துல பண்ணியிருந்தாரு. அதோட அன்பின் வெளிப்பாடாக மம்முட்டி இந்த ஒரு முக்கியமான பொவிட்டல் ரோல ப்ளே பண்ண போறாரு. தொடர்ந்து இந்த படத்துல சாய் பல்லவி அவர்கள் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க. ஏற்கனவே அவங்க தனுஷ் கூட மாரி படத்துல நடிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து இந்த ஒரு படத்துல அவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க. சாய் அபியங்கர் அவர்கள் தான் இந்த ஒரு படத்துக்கு இசையமைக்க போறாராமா. ராஜ்குமார் பெரியசாமி, தனுஷ் அவர்கள், சாய் பல்லவி, மம்முட்டி, சாய் அபியங்கர் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அளவுல கேட்டவுன்ல வரும் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு காம்போவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.